So hi friends, welcome back to Infinity Maximum Physics. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் பார்க்க போறோம். அப்புறமா அதோட டெரிவேஷன் பார்க்க போறோம். ஸோ இப்போ வந்து நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் என்ன ஸ்டேட் பண்ணுது பாருங்க. A force acting on a body is directly proportional to the rate of change of linear momentum. ஸோ முதல்ல வந்து லீனியர் மொமெண்டம் என்ன பார்க்கணும். லீனியர் மொமெண்டம்லாம் ஒன்றுமே இல்லை, ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் அண்ட் வெலாசிட்டி. ஒரு ஆப்ஜெக்ட் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஆஃப் மாஸ் எம், இதுக்கு ஒரு வெலாசிட்டி இருக்குது வீணு. ஸோ இதை நிறுத்தி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதான் மொமெண்டம். மொமெண்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் ஆஃப் ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மேலே எவ்வளோ இம்பேக்ட் பண்ணுது. இப்போ வந்து ஃபோர்ஸ் வந்து இங்கே இருக்கிற ஃபோர்ஸ் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபோர்ஸ் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் அப்ளை பண்ணுறேன், அப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மேலே இம்பேக்ட் இருக்கட்டும், கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஃபோர்ஸோட இம்பேக்ட் இருக்கட்டும் அதிகமாக இருக்கும். இப்போ இது அவங்களுக்கு ஸோ அதனால தான் வந்து இம்பேக்ட் ஆஃப் ஃபோர்ஸை சொல்ல குவான்டிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா மொமெண்டம். இது வந்து நீங்கள் ஃபோர்ஸோட டெரிவேஷன் பார்த்துட்டு அப்புறமா இது உங்களுக்கு ஒன்றுமே நல்லா புரியும். இம்பேக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் எப்படி சொல்லுது, பிகாஸ் வந்து இங்கே இருக்கும்போது ஃபோர்ஸோட இம்பேக்ட் கம்மியாக இருக்கும், பட் இங்கே இருக்கும்போது ஃபோர்ஸோட இம்பேக்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் ஃபோர்ஸோட ஃபார்முலா பார்த்துட்டே உங்களுக்கு புரியும். ஸோ இப்போதைக்கு நீங்கள் இது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. லீனியர் மொமெண்டம் வந்து ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் இன்டு வெலாசிட்டி. ஸோ இது வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி. ஸோ பிகாஸ் வந்து டேரெக்ஷன் இருக்குது, மொமெண்டம் இந்த டேரெக்ஷனில் இருக்கா, இந்த டேரெக்ஷனில் இருக்கா, டேரெக்ஷனில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி. அதுக்கப்புறமா மொமெண்டம் யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ் இன்டு வெலாசிட்டி. மாஸ் என்னது கிலோகிராம், வெலாசிட்டி என்னது மீட்டர் பர் செகண்ட். ஸோ இதான் வந்து மொமெண்டமோட எஸ்ஐ யூனிட். ஸோ நெக்ஸ்ட்டு மொமெண்டமோட சிம்பிள் என்னென்னு பாருங்கள். மொமெண்டமோட சிம்பிள் வந்து பி, கேபிட்டல் பியில் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம நியூட்டன் செகண்ட் லாவோட ஒரு சின்ன டெரிவேஷன் பார்க்கலாம். ஓகே, ஸோ என்ன சொல்லுது லா, அ ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அ பாடி. ஸோ நம்ம டயக்ராம் போட ஆரம்பிச்சிருவோம். ஒரு பாடி இருக்குது, அதுக்கு வந்து ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது. அந்த ஃபோர்ஸை நம்ம எஃப்னு வச்சுக்கலாமா. எஃப்னு ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் பண்ணுது. இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம். ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம், ரேட் ஆஃப் சேஞ்ச் என்னது, மொமெண்டமே சேஞ்ச் ஆகுது வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் கூட எழுதிக்கலாம் நீங்கள். பிகாஸ் நம்ம டைமை ரெஸ்பெக்ட் பண்ணி தான் நம்ம வந்து மொமெண்டமை சேஞ்ச் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஃபோர்ஸஸ் என்ன லா நம்மளுக்கு சொல்லுது, ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். லீனியர் மொமெண்டம் சேஞ்ச் இன் லீனியர் மொமெண்டம் என்னது டெல்டா பி பை டைம். ஸோ இங்கே சேஞ்ச் இன் மொமெண்டம் ஏன் டெல்டா பின்னு போகிறோன்னா ஒன்றுமே சிம்பிள் தான். டெல்டா பி இஸ் நத்திங் பட் ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம். சேஞ்ச் இன் மொமெண்டம்லாம் ஒன்றும் இல்லை, எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு மொமெண்டம், ஃபஸ்ட்லேருந்து எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ சப்போஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு ஒன்னு ஒரு பொசிஷனில் இருக்குது, செகண்ட் வந்து 2ன்னு ஒரு பொசிஷனுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து சேஞ்ச் இன் டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் கேட்குறேன். இந்த ஆப்ஜெக்ட் சப்போஸ் இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு வந்து 0 பொசிஷனில் இருக்குது, அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கு போயிடுச்சு. ஸோ இது வந்து நான் சேஞ்ச் ஆஃப் அந்த ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸில் என்ன சேஞ்ச் ஆகிருக்குது அப்படின்னு கேட்குறேன். நீங்கள் என்ன சொல்லுவீங்க, ஃபைனல் 1 மைனஸ் 0 1. சப்போஸ் வந்து இது 1ஆக இருக்குது, இங்கேருந்து வந்து 2க்கு போயிருக்கு. அப்போ இந்த ஆப்ஜெக்டோட பொசிஷன் வந்து எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டேன்னா 2 மைனஸ் 1 ஈக்குவல் டு 1. ஸோ இங்கே வந்து 1 யூனிட் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. அதே தான் இந்த இடத்துலையும் ஒரு ஆப்ஜெக்ட் இங்கே ஒன்று இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் போடுறேன், ஒரு ஆப்ஜெக்ட் இங்கே ஒன்று இருக்குது ஆஃப் மாஸ் எம். இது மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, எஃப்னு ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இது ஒரு வெலாசிட்டி இருந்திருக்கும் யூனு. ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன அப்புறமா என்னவாக இருக்கும், இந்த வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, நான் வந்து அதை ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா இதோட வெலாசிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். ஃபஸ்ட்டு அது ரெஸ்ட்டில் இருக்கலாம், நான் ஏதாவது வெலாசிட்டியில் இருக்கேன். சப்போஸ் வந்து இது 1 மீட்டர் பர் செகண்டில் போய்ட்டே இருந்தாலும் நான் ஃபோர்ஸ் கொடுத்தேன்னா இது இன்னும் எக்ஸ்ட்ரா தான் போகும் ஸ்பீட். ஸோ அதே தான் இங்கேயும் பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இனிஷியல் வெலாசிட்டி யூ வந்து நம்ம எப்போவுமே இனிஷியல் வெலாசிட்டின்னு சூஸ் பண்ணுவோம், இனிஷியல் வெலாசிட்டி. ஸோ நான் ஃபோர்ஸ் அப்ளை பண்ண என்ன ஆகும், கொஞ்ச நேரம் டைம் கழிச்சு இது வந்து வேறு ஒரு வெலாசிட்டியாக சேஞ்ச் ஆகும். அதோட கம்மியாக இருக்கலாம், இதோட அதிகமான எடினாலும் இருக்கலாம், பட் வேறு ஒரு வெலாசிட்டியாக சேஞ்ச் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் இது என்னது, இது ஃபுல்லாக நம்மளோட இனிஷியல் மொமெண்டம் ஈக்குவல் டு என்னது மாஸ் இன்ட்டு இந்த கேஸில் வெலாசிட்டி என்னது யூ. இப்போ இது ஃபுல்லாக என்னது ஃபைனல் மொமெண்டம் மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி வி. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும், ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு பிஎஃப், தட் இஸ் ஃபைனல் மொமெண்டம் என்னது எம்வி மைனஸ் இனிஷியல் மொமெண்டம் என்னது mu by t. So force is directly proportional to
மாஸை காமனாக வெளில எடுக்கிறேன் பிகாஸ் இங்கே வந்து மாஸ் கான்ஸ்டன்ட், மாஸ் வந்து வேரி ஆகல, அதனால் காமனாக வெளில எடுக்கிறேன். v மைனஸ் யூ பை டி. இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஞாபகம் வந்திருக்கும். v மைனஸ் யூ ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி பை டைம். இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிலரேஷன். நம்ம முன்னாடி பார்த்துருப்போம் வெலாசிட்டி ஈக்குவல் டு சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் நத்திங் பட் df மைனஸ் di. ஸோ இதை வந்து நீங்கள் நிறைய புக்கில் வந்து எஸ்ன்னு படிப்பீங்க, sf மைனஸ் si. ஃபைனல் டிஸ்பிளேஸ்மெண்ட் மைனஸ் இனிஷியல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் வந்து வெலாசிட்டி. ஆக்சிலரேஷன் என்ன அப்படின்னு வெக்டர்னால நீங்கள் மேலே ஒரு ஆரோ போடணும். ஸோ ஆக்சிலரேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெல்டா வி பை டெல்டா டி. இது இஸ் டெல்டா எஸ் பை டி. ஓகே, ஸோ டெல்டா வி என்னது? ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி பை டைம். ஸோ இது ஃபுல் குவான்டிட்டி என்னது? ஆக்சிலரேஷன். ஸோ இது ஃபுல் குவான்டிட்டி என்னது? acceleration. So force is directly proportional to mass into acceleration. ஸோ நீங்கள் ப்ரொபோர்ஷனலிட்டி எடுக்கணும்னா ஒரு கான்ஸ்டன்ட் வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம யூனிட்லாம் சூஸ் பண்ணியிருக்க ரீசன்னால் இந்த கான்செப்ட் வந்து ஒன்றாவே ஆகிடும். ஸோ வந்து F ஈக்குவல் டு ME. இதான் வந்து ஒன் ஃபார்ம் ஆஃப் நியூட்டன் லா. ஏன் இதை நான் ஒன் ஃபார்ம் ஆஃப் நியூட்டன் லா அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா மாஸ் வந்து இங்கே கான்ஸ்டன்ட். நீங்கள் மாஸ் கான்ஸ்டன்ட்னால தான் நம்ம வெளில எடுத்து, பட் வந்து இந்த கேஸில் மாஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அப்போ வந்து உங்களால் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண முடியாது. ஸோ மாஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் போது மட்டும்தான் இந்த ஃபார்முலா வந்து உங்களுக்கு அப்ளிகேபிள். ஸோ F ஈக்குவல் ME இது வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபார்ம் ஆஃப் நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன். ஃபோர்ஸையும் மாஸ் ஆக்சிலரேஷன் இது மூணுத்தையுமே வந்து ஒரே ஈக்குவேஷனில் சொல்லுறது. ஸோ இதை வச்சு உங்களுக்கு நிறைய சம் இருக்குது, நிறைய இடத்துல இது உங்களுக்கு யூஸ் ஆகும். எவ்வளோ ஹையர் கிளாஸஸ் போனாலும் இந்த ஃபார்முலா வந்து நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இது ஒரு ஃபார்முலா இருக்குது. நெக்ஸ்ட் ஃபார்முலா என்ன இருக்குது? F ஈக்குவல் டு டெல்டா பி பை டி, சேஞ்ச் இன் லீனியர் மொமெண்டம் பை டைம். ஸோ இதான் வந்து நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் அண்ட் டெரிவேஷன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பல்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே இன்னொன்று பார்த்துடலாம். 1 நியூட்டன் என்னன்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறமா வந்து 1 டயன்னா என்ன சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம இப்போ பார்த்துடலாம். அப்புறமா யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ், யூனிட் ஃபோர்ஸும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம இப்போ பார்த்துடலாம். சிம்பிள் தான். ஸோ இதை ரெப் பண்ணிட்டா ஓகே, புரிஞ்சிருக்க நான் டெரிவேஷன் சிம்பிள் தான். இது வந்து ஆக்சிலரேஷன். ஸோ வந்து F ஈக்குவல் டு ME. கான்ஸ்டன்ட் K வந்து இந்த கேஸில் நம்ம யூனிட் சூஸ் பண்ணியிருக்க ரீசன் மூலமாக K வந்து 1 ஆகுது. ஸோ அதெல்லாம் நீங்கள் F ஈக்குவல் டு ME எழுதிக்கலாம். ஓகே, ஓகே. நியூட்டன்ஸ் லா என்ன சொல்லுது? ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன் வென் மாஸ் இஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, இப்போ வந்து யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் என்னவாக இருக்கும்? ஃபோர்ஸுடைய யூனிட் நீங்களே சிம்பிளாக சொல்லலாம். சொல்லுங்கள், எஸ்ஐ யூனிட்டில் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு, அப்புறமா வந்து நம்ம சிஜிஎஸ் யூனிட்டில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எஸ்ஐ யூனிட்டில் சொல்லுங்கள், கெஸ் பண்ணுங்கள். மாஸோட யூனிட் என்னது எஸ்ஐ யூனிட்டில்? கிலோகிராம். ஆக்சிலரேஷனோட யூனிட் மீட்டர், மீட்டர் இன்ட்டு செகண்ட் பவர் -2. ஸோ நம்மளோட நியூட்டனோட எஸ்ஐ யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -2. ஸோ இதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் Nன்னு சொல்லுவாங்க. கேபிட்டல் N இஸ் நத்திங் பட் நியூட்டன். ஸோ இதையும் சொல்லலாம், ஏன்னா வந்து இதுவும் சொல்லலாம், ரெண்டுமே சேம் தான். நியூட்டன் இஸ் 1 நியூட்டன் இஸ் ஈக்குவல் டு, சரி சொல்லிடுறேன், 1 நியூட்டன் இஸ் ஈக்குவல் டு 1 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -2. ரெண்டுமே சேம் தான். நியூட்டன் தான் கண்டுபிடிச்சதுனால அந்த ஃபோர்ஸ் யூனிட் வந்து நியூட்டன் சொல்லிட்டாங்க, எஸ்ஐ யூனிட் வந்து நியூட்டன். ஸோ செகண்ட் நிறைய யூனிட் இருக்குது. உங்கள் புக்கில் வந்து ஒரு யூனிட் கொடுத்துருக்காங்க. என்ன யூனிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைன் கொடுத்துருக்காங்க. டைன் வந்து சிஜிஎஸ் சிஸ்டம். ஸோ சிஜிஎஸ் சிஸ்டம் பற்றி நான் உங்களுக்கு வந்து முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். சிஜிஎஸ் சிஸ்டம்னா நிறைய எம்கேஎஸ் சிஸ்டம், நிறைய எஃபிஎஸ் சிஸ்டம்னு நான் அதெல்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த டே நீங்கள் பார்க்கலன்னா இது உங்களுக்கு டக்குன்னு உங்களால் புரியாது. ஏன் சிஜிஎஸ் சிஸ்டம் சிஜிஎஸ் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ்லையும் கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ அந்த டே நீங்கள் பாருங்கள். ஆக்சுவலி இந்த வீடியோவோட பிளேலிஸ்ட் லிங்க்கில் தான் இருக்கும். ஸோ பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். ஸோ சிஜிஎஸ் சிஸ்டம்னா ஒன்றுமே இல்லை, சென்டிமீட்டர் கிராம் செகண்ட். லென்த் வந்து சென்டிமீட்டர், மாஸ்க்கு வந்து கிராம் அண்ட் டைமுக்கு வந்து செகண்ட். ஸோ இதில் இப்போ சொல்லுங்கள், ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன். இந்த இடத்துல மாஸ் என்னவாக இருக்கும்? மாஸ் வந்து இங்கே கிராம்ஸில் இருக்குது. ஸோ கிராம். ஆக்சிலரேஷன் என்னவாக இருக்கும்? இங்கே வந்து லென்த்து எதை மெஷர் பண்ணுறோம்? சென்டிமீட்டர். ஸோ சென்டிமீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட்
1 dian is equal to 1 centimeter into second power minus 2. ஓகே, ஸோ இதாவது 1 dian ஃபோர்ஸ் யூனிட் தந்திருக்காங்க. அது மாதிரி யூனிட் ஃபோர்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதான் யூனிட் ஃபோர்ஸ். 1 நியூட்டன் தான் யூனிட் ஃபோர்ஸ். ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறீங்க ஆஃப் மாஸ் 1 kg, இந்த ஆப்ஜெக்ட் மேலே ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறீங்க. யூனிட் ஃபோர்ஸ்னால் என்னென்னு சொல்கிறேன். ஒரு ஆப்ஜெக்ட் 1 kg ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறீங்க, அது மாதிரி ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறீங்க. அப்போ இந்த ஆப்ஜெக்டோட ஸ்பீட் என்ன ஆகுது, தட் ஸ்பீட் இல்லை ஆக்சிலரேஷன் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 1 மீட்டர்/செகண்ட்². ஆக்சிலரேஷன் என்னது, ஒரு செகண்டுக்கு 1 மீட்டர் அதிகம் போகும். சப்போஸ் இந்த 1 kg ஆப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு செகண்டில் 1 மீட்டர்/செகண்ட் ஸ்பீடில் போகும். செகண்ட் என்ன ஆகும், 2 மீட்டர்/செகண்டில் போகும். 3ஆவது செகண்டில் 3 மீட்டர்/செகண்ட் போகும். 4ஆவது செகண்டில் 5 மீட்டர்/செகண்ட். அது மாதிரி அதிகமாகிட்டே வரும் ஒரு செகண்டாக. இதோட ஆக்சிலரேஷன் அதிகமாகும். ஸோ அதை தான் வந்து இங்கே சொல்லியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா சப்போஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, ஒரு அன்னோன் ஃபோர்ஸ் இது மேலே ஆக்ட் ஆகுது, அந்த 1 kg ஆப்ஜெக்ட் வந்து 1 மீட்டர்/செகண்ட்² ஆக்சிலேட் ஆகுது அப்படின்னா இந்த ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் யூனிட் ஃபோர்ஸ். யூனிட் ஃபோர்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 நியூட்டன். 1 நியூட்டன் இஸ் நத்திங் பட் திஸ். ஓகே, இதான் வந்து யூனிட் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட் உங்கள் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராவிடேஷனல் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அது சிம்பிள். கிராவிடேஷனல் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ்னால் ஓகே இங்கே எழுதுறேன். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, இதோட மாஸ் m, இது மேலே இருக்கிற ஃபோர்ஸ் எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன்வர்ட்ஸ். நான் மேலே எங்கே ஆக்ட் பண்ணல, இது வந்து ஏர்த்தில் இருக்குது. ஸோ ஏர்த்தோட கிராவிட்டி ஆக்சிலரேஷன் இருக்கும். ஆக்சிலரேஷனோட கிராவிட்டி இஸ் நத்திங் பட் ஸ்மால் g. ஸோ இது வந்து ஆக்சிலரேஷனோட கிராவிட்டி உங்களுக்கே தெரியும். சப்போஸ் வந்து நம்ம இங்கேருந்து ஒரு ஜம்ப் பண்ணணும்னா திருப்பி ஏர்த்துக்கே வந்துடும். சப்போஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மார்க்கர் இருக்குது, இந்த மார்க்கர் போடுறோம்னா திருப்பி ஏர்த்துக்கே வந்துடும். புரியுதா உங்களுக்கு? ஸோ வந்து ஏர்த் வந்து இது ஒரு ஆக்சிலரேஷன் ஆகுது. டியூ டு ஏர்த் வந்து இந்த மார்க்கர் வந்து கொஞ்சம் ஆக்சிலரேஷன் ஆகுது. புரியுதா உங்களுக்கு? ஸோ வந்து அந்த ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து g. ஸோ ஃபோர்ஸ் டியூ டு கிராவிட்டி என்னவாக இருக்கும், mg. m இன்ட்டு g. இதுதான் ஃபோர்ஸ் டியூ டு கிராவிட்டி. ஸோ இதுதான் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட வேல்யூ உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. சிம்பிள் தான். யூனிட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ் வந்து எப்பவுமே 1 kg இருக்கணும். யூனிட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இது இன்ட்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 9.8 மீட்டர்/செகண்ட்². ஆக்சிலேஷனில் ஸோ ஆன்சர் என்ன வரும், 9.8 நியூட்டன்ஸ். ஸோ இதான் வந்து யூனிட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ அவ்வளோதான் வந்து இந்த சப்டிவிஷனில் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம இம்பல்ஸ் பார்க்கலாம், அதுக்கப்புறமா நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன் பார்க்கலாம், அப்புறமா பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில். இந்த வீடியோ சப்போஸ் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு வந்து நிச்சயமாக ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறமா வந்து லாஸ் ஆஃப் மோஷனில் வந்து ஒருத்தர் கேட்டிருந்தாரு கொஷின் அப்லோட் பண்ண சொல்லி வீக்லி டெஸ்ட். ஸோ அதை வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், கம்யூனிட்டியில் இருக்குது, போஸ்ட்டாக போட்டிருக்கேன். ஸோ அதை போய் நீங்கள் பாருங்கள். ஸோ அதை நீங்கள் பார்க்காம பண்ணி பாருங்கள். சில கொஷின் வந்து நான் ஓனாக ஃப்ரேம் பண்ணி எடுத்துருக்கேன், சில வந்து கொஞ்சம் வேல்யூ மாற்றி சேஞ்ச் பண்ணி தந்திருக்கேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஐ வில் சீ நெக்ஸ்ட் வீடியோ.